السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. இனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய நோன்பை நோற்றவர்களாக நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிவதற்காக வேண்டி இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே ரமலான் மாதமும் அல் குர்ஆனும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். பொதுவாக அல் குர்ஆன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அல் குர்ஆன் என்பது இதற்கும் ரமலானுக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது தொடர்பு, அல் குர்ஆனை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் தான் இறக்கணும். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்றால், இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள ஒரு நெருக்கமான தொடர்பு என்னன்னா, இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல கூட சொல்கிறான் பாருங்க, சூரத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹ் சொல்கிறான், நாம் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் இதை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. நிச்சயமாக பாக்கியமிக்க அந்த இரவு நாம் என்ன செஞ்சோம், இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறோம். சரி, இப்போ குர்ஆனை இறக்குனதுன்னா அதுக்கு என்ன பொருள்? இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ரமலான் மாசத்தில் குர்ஆனை இறக்குனதா சொல்கிறானே, அதுக்கு என்ன பொருள்? லைலத்துல் கத்ர் இரவுல இறக்குனதா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அதுக்கு என்ன பொருள்? முழு குர்ஆனும் இறக்கி அருளப்பட்டதா, அல்லது முதல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆன் முதலாவதாக அந்த வசனங்கள் நம்ம கேட்டிருக்கோம்ல, சூரத்துல் அலக், அதாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 5 வசனங்கள் அது இறக்கி அருளப்பட்டது. அது ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவு இறக்கி அருளப்பட்டது, அதை பற்றி பேசுதா, அல்லது முழு குர்ஆனும் இந்த இரவில் இறக்கி அருளப்பட்டதா? முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழு குர்ஆன் என்ன செய்யப்படலை, ஒரே நேரத்தை இறக்கி அருளப்படலை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா ஒரே நேரத்தில் குர்ஆனை இறக்கலை. 23 ஆண்டு காலம், மக்காவில் 13 ஆண்டு காலமும் மதீனாவில் 10 ஆண்டு காலம், மொத்தம் 23 ஆண்டு காலம் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கி அருளப்பட்டது. பாருங்க, குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லௌலா நுஸ்ஸில அலைஹில் குர்ஆன் ஜும்லத்தன் வாஹிதத்தன் கதாலிக் லினுஸப்பித பிஹி ஃபுவாதக வரத்தல்னாஹு தர்தீலா. அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்கத்து காஃபிர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த குர்ஆன் என்பது ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரே இதில் இறக்கி அருளப்பட்டிருக்கக்கூடாதா என்று அவங்க கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் என்பது நம்ம என்ன செய்யலை, ஒரேடியாக நம்ம இறக்கலை, மாறாக நம்ம என்ன செய்திருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த குர்ஆனை இறக்கணும். எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்துவதற்காக இந்த குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இறக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மக்கத்து காஃபிர்கள் வைத்த ஒரு கோரிக்கை என்ன, குர்ஆன் ஏன் முழுவதுமாக ஒரேடியாக இறக்கப்படலன்னு. அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நம்ம இறக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்கணும். எதுக்காக வேண்டி? நபியே, உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக நல்லா சொல்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒட்டுமொத்தமாக குர்ஆன் என்ன செய்யப்படல, ஒரேடியாக இறங்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அப்போ அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தில் குர்ஆனை இறக்கியதாக சொல்கிறான். லைலத்துல் கத்ர் இரவில் நாம் குர்ஆனை இறக்கியதாக சொல்கிறான். அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க, குர்ஆன் என்பது ரமலான் மாதம் தான் இறக்கி அருளப்பட்டது, லைலத்துல் கத்ர் இரவு தான் இறக்கி அருளப்பட்டது என்று.
அடுத்ததா சில அறிஞர்கள் 2 விதமான கருத்துக்களையும் தெளிவுபடுத்துகிறாங்க. என்ன கருத்து? முதலாவது கருத்து, பெரும்பான்மையான அறிஞர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ரமலான் மாதத்தை குர்ஆன் இறக்கியதாக சொல்கிறானே, லைலத்துல் கத்ர் ஒன்று குர்ஆன் இறக்கியதாக அல்லாஹ் சொல்கிறானே, இதுக்கான பொருள் என்னன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இந்த அசர் நசை என்ற நூலில் வருது, ஆதாரப்பூர்வமான தகவல். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அல்-லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலிருந்து குர்ஆன் நம்ம இன்னைக்கு போயிட்டே இருக்க 30 ஜுஸ், இது முழுவதையும் அல்லாஹ் என்ன செய்தான்னு சொன்னால், முதலாவது வானம் இருக்குது பார்த்தீங்களா, பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல முழு குர்ஆனையும் இறக்கினான். அப்போ குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறக்கி அருளப்பட்டது, குர்ஆன் லைலத்துல் கத்ர் இரவு ஒன்று இறக்கி அருளப்பட்டது என்பதற்கான விளக்கம் என்ன? அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ரசூலா தொட்டு வரல, அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? குர்ஆன் ஒட்டுமொத்தமாக லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்லேருந்து என்ன செய்யப்பட்டது, பிரதி மாதிரி எடுக்கப்பட்டு பைத்துல் இஸ்ஸான்னு சொல்லக்கூடிய முதலாவது வானத்திற்கு இறக்கி அருளப்பட்டது. இது ஒரு ஏற்பாடு. அடுத்த அறிஞர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இக்ரா பிஸ்மின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அந்த சூறாவில் 5 வசனங்கள் இறக்கி அருளப்பட்டது பார்த்தீங்களா, அது ரமலான் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. தொடக்கம் அந்த நேரத்தில் தான், லைலத்துல் கத்ர் ஒன்று தான் தொடக்கப்பட்டு அது அதனுடைய ஆரம்ப வசனங்கள் இறக்கி அருளப்பட்டது. அந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவில் தான் இறக்கி அருளப்பட்டது சொல்கிறாங்க. அப்போது அல் குர்ஆன் ரமலான் மாதம் இறக்கி அருளப்பட்டதுன்றது அந்த 2 விதமான கருத்தும் இருக்குது. முதலாவது கருத்து, முழு குர்ஆனும் இறக்கி அருளப்பட்டு முதல் வானத்துக்கு இறக்கி அருளப்பட்டது, இது ஒரு கருத்து. ரெண்டாவது என்ன, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல்ல இறங்கிய வசனம் இக்ரா பிஸ்மி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வசனம் ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவு தான் இறக்குச்சு. இந்த 2 கருத்தையும் கொடுறதுக்கு இந்த வசனம் இடம் அளிக்குது. அதனால தான் அறிஞர்கள் இந்த 2 கருத்தையும் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். என்ன? குர்ஆன் என்பது அல்லாஹ் தஆலா 2 வழிகளில் இறக்கணும். ஒன்று அல்-லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து முதல் வானத்திற்கு இறக்கி அருளப்பட்ட ஒரு முறை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த முறையில் இறக்கி அருளப்பட்ட குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எப்படி குர்ஆனை இறக்குனா, குர்ஆன் எப்படி முழுமையாக இறங்குச்சு? 23 ஆண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்தான், கொடுத்தான். எப்படி? அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க. 26வது அத்தியாயத்தில் 192வது வசனத்திலிருந்து 195வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன் பிலிசானின் அரபியின் முபீன். அல்லாஹ் சொல்கிறான், அகிலத்தின் ரட்சகனாகிய ரப்பிற்கானே அவன்கிட்ட என்ன செய்யப்பட்டது குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. யார் இந்த குர்ஆனை கொண்டு இறங்குனது? அர்-ரூஹுல் அமீன். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்குனாங்க. நம்பிக்கைக்குரிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்குனாங்க. யார் மீது இறங்குனாங்க? அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். யார் மீது இறங்குனாங்க? நபியே உன் மீது இறங்குனாங்க. எதுக்காக வேண்டி? லிதகூன மினல் முன்திரீன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக நீங்கள் ஆகுவதற்காக உங்களுடைய உள்ளத்தில் அவங்க இறக்குனாங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை கேட்டு செவிமடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அங்கிருந்து கேட்டு ரசூல்லாட்ட இறங்கி ரசூல்லாவுக்கு ஓதி காட்டுறாங்க. பிலிசானின் அரபியின் முபீன், மிக தெளிவான அரபியில் என்ன செய்யப்பட்ட மொழியில் அந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெரியப்படுத்துகிறோம். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது எப்படி? இப்படித்தான். பைத்துல் இஸ்ஸான்னு சொல்லக்கூடிய அந்த முதல் வானத்துக்கு குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இறக்கி அருளப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 23 ஆண்டு காலம் குர்ஆன் எப்படி இறக்கி அருளப்பட்டது? அந்த முதல் வானத்திலலாம் இல்லை. எங்கேருந்து இறக்கி அருளப்பட்டது? அல்லாஹ் பேசிய பேச்சுகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ்ட்ட எத்தி வச்சாங்க. இப்படியாக 23 ஆண்டு காலம் குர்ஆன் இந்த முறையில் தான் என்ன செய்யப்பட்டது, இறக்கி அருளப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆகவே குர்ஆன் தொடர்பான விஷயத்தில் மிக முக்கியமான நம்பிக்கை, அல் குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறக்கி அருளப்பட்டதால் இந்த மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். இப்போ அல்லாஹ் மற்ற மாதங்களை விட மற்ற நாள்களை விட ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்து அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ரில் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறான்னு சொன்னால் அப்போ அதற்கு ஒரு நெருக்கமான சிறப்பையும் ஒரு தொடர்பையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலாவது இறக்கி அருளப்பட்டதாக இருக்கட்டும், முதல் வானத்துக்கு இறக்கி அருளப்பட்டதாக இருக்கட்டும், இவை அனைத்தும் ரமலான் மாதத்தில்
லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் தான் இறக்கி அருளப்பட்டது அப்படின்றத நாம் அறியணும். அடுத்து பாருங்க, ரமலானுக்கும் அல் குர்ஆனுக்கும் உள்ள இரண்டாவது ஒரு நெருக்கமான தொடர்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சஹீஹ் புகாரியில் 6ஆம் நம்பர் ஹதீஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத் அன்னாஸ் وكان أجود ما يكون في رمضان حين يلقاه جبريل وكان يلقاه في كل ليلة من رمضان فيدارس القرآن فلرسول الله صلى الله عليه وسلم أجود بالخير من الريح المرسلة. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் மக்களிலேயே மிகப்பெரிய கொடையாளியாக இருந்தார். ரமலான் மாதம் வந்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அதிகப்படியான தான தர்மங்களை செய்வார்கள். மேலும் இங்கே தான் முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் மாதம் வந்து விட்டால் ரமலானுடைய ஒவ்வொரு இரவுலையும் குர்ஆனை என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. எப்படி சில அறிவிப்புகளில் பார்க்குறோம். அதுவும் புகாரியில் 3623 நம்பர் ஹதீஸு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கான யுஆரிதுல் குர்ஆன குல்ல சனத்தின் மர்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாதம் வந்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. வந்து அந்த வருடம் அது வரையும் என்ன குர்ஆன் ஆரம்பத்திலிருந்து அந்த வருஷம் வரைக்கும் குர்ஆனுடைய ஆயத்துகள் என்ன இறக்கி அருளப்பட்டதோ அதை என்ன செய்வாங்க, நான் அவங்களுக்கு ஓதி காட்டுவேன், எனக்கு அவங்க ஓதி காட்டுவாங்க, ஒருவருக்கொருவர் ஓதுவாங்க. இன்னஹு ஆரதனி ஆம மர்னத்தைன். எப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வந்துச்சோ அப்போ ரசூல் என்ன செய்தாங்க, 2 முறை என்ன செய்தாங்க, ஓதி காட்டினாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வல அரா இல்லா ஹதர் அஜலி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன செய்கிறேன், 2 முறை இந்த வருடம் என்னிடத்தில் கேட்டிருக்காங்கன்னா அப்போ என்னுடைய அந்த மரணம் நெருங்கி விட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் குர்ஆனோடு ரொம்ப நெருக்கமான தொடர்பை வைத்திருக்கிறாங்க. ரமலான் மாதத்தில் அதுவரையில என்ன குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதோ அதை ஓதி காட்டுவாங்க ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மரணிக்கிற அந்த ஆண்டு 2 வருடம் 2 முறை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓதி காட்டியிருக்கிறாங்கன்றதை பார்க்கணும். ஆகவே ரமலானுக்கும் ரசூலுல்லாஹ் குர்ஆனை வந்து முடித்ததற்கும் குர்ஆன் அதுவரை இறங்கிய வசனங்களையும் மரணிக்கிற ஆண்டு அது 2 முறை ஓதி காட்டுறது, இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதம் தான் குர்ஆன் இறங்குச்சு, அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் அல்லாஹ் நம்ம மீது நோன்பை கடமையாக்கினான். இப்போ அது போக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, இதை அதிகமாக இந்த குர்ஆனை ரமலான் மாதத்தில் ஓதி இருக்கிறாங்கன்றதை பார்க்கணும். இப்போ நாமளும் இந்த ரமலான் மாதங்களில் அதிகப்படியாக குர்ஆனோட ஒரு நெருக்கமான தொடர்பை நம்ம வைக்கணும், குர்ஆனை அதிகமாக ஓதணும். பாருங்கள், சலஃபுகள் முன் சென்ற நல்லோர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த அளவுக்கு குர்ஆனோட அவங்களுடைய தொடர்பு இருந்ததுன்றதை பாருங்கள். இமாம் ஜுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இன்னமா ஹுவ கிராஅத்துல் குர்ஆன் வ இத்ஆமுத் துஆம். இந்த ரமலான் மாதம் என்று சொன்னால் இது என்ன மாதம், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய மாதம், மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய மாதம். இந்த 2 காரியத்தை அதிகமாக செய்வாங்க. இமாம் ஜுஹ்ரி மிகப்பெரிய ஒரு அறிஞர். இந்த ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் குர்ஆனை அதிகமாக ஓதுவாங்க, மக்களுக்கு அதிகமாக உணவையும் அளிப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவை பற்றி வருது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் ஹதீஸுகள் அதில் ஈடுபடக்கூடிய அந்த சபைகள்லேருந்து என்ன செய்வாங்க, விலகிடுவாங்க. அது நடக்கும். ஆனால் இமாம் மாலிக் அதுலேருந்து விலகி என்ன பண்ணுவாங்கன்னா குர்ஆனை மட்டுமே ஓதுவதில் அதிகப்படியான கவனம் எடுப்பாங்க. இது போன்ற பல அறிஞர்களை பார்க்குறோம். ரமலான் மாதத்தில் மற்ற துறைகளை காட்டிலும், கல்வித்துறையிலேயே மற்ற துறைகளை காட்டிலும் குர்ஆனை ஓதுவதில் அதிகப்படியான ஈடுபாடை காட்டினாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி மிகப்பெரிய ஒரு ஃபிக் அறிஞர், அவங்கள பற்றி சொல்லப்படுது, ரமலான் மாதத்தில் அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் மற்ற இபாதத்துகள் கடமையான விஷயங்கள் நஃபிலாம் செய்வாங்க, ஆனால் அதை விட அதிகப்படியாக குர்ஆனை ஓதுவதில் அதிகப்படியான அக்கறை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே ரமலான் மாதத்தில் அதிகப்படியாக நாமளும் குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்தணும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நபி வழி. நம்ம மற்ற காரியங்களில் கவனம் செலுத்துகிறோம், ஆனால் குர்ஆனை ஓதுவதில் குர்ஆனோடு உள்ள தொடர்பில் மிக
கவனக்குறைவாக தான் நம்ம இருக்கிறோம். குறைஞ்சது ரமலானில் ஒரு முறையாவது குர்ஆன் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முடிக்கணும். அடுத்து பாருங்க, மூணாவது அம்சம், குர்ஆனை ஓதுறதுன்னா எப்படி ஓதுறது, எவ்வளோ நாளைக்குள்ளே ஓதுறது, எத்தனை முறை நம்ம ஓதுறோம், எத்தனை முறை நம்ம குர்ஆனை ஓதி முடிக்கலாம் ரமலான் மாதங்களில், இது தொடர்பான விஷயத்தையும் நாம் பார்ப்போம். இது பற்றி சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, 4767 நம்பர் ஹதீஸ். ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்லையும் வருது. அது என்ன வருதுன்னா, அப்துல்லா பின் அமர் என்ற சஹாபி அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொல்கிறாங்க, இக்ரா அல் குர்ஆன ஃபீ ஷஹ்ரி. அப்துல்லா பின் அமரே, நீங்கள் குர்ஆனை முடிப்பதாக இருந்தால் ஒரு மாதம் எடுத்துக்கணும், குர்ஆன் முடிப்பதாக இருந்தால் ஒரு மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க. குல்து, அந்த அப்துல்லா பின் அமர் சொல்கிறாங்க, இன்னி அஜிது கூவா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அதை விட ஓதுவதற்கு அதிகமாக எனக்கு சக்தி இருக்குது, என்னால் அதை விட அதிகமாக ஓத முடியும் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அப்படியா, ஃபக்ராஹு ஃபீ சப்இ வலா தஸீத் அலா தாலிக். அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் என்ன செய்யுங்க, 7 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வேணால் இந்த குர்ஆன் அது வரை இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் முடிங்க, அதை விட கம்மியான நாட்களில் முடிக்காதீங்க இந்த மாதிரி ரசூல்லா சொன்னாங்க. இப்போ குர்ஆனை முடிக்கிறதா இருந்தால் ஒரு மாதம் எடுத்துக்கிடுங்கன்றாங்க. இப்போ சொல்கிறாங்க, எனக்கு முடியும், எனக்கு சக்தி இருக்குது, அப்படியா, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, குறைஞ்சது ஒரு வாரம் எடுத்துக்கிடுங்கன்றாங்க. அந்த ஒரு வாரத்தை விட குறைந்த நாட்கள் நீங்கள் குர்ஆனை முடிக்காதீங்கன்ற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா பின் அமர் என்ற சஹாபி கிட்ட சொல்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு என்ன விளங்குது, குர்ஆனை நாம் ஒரு வாரத்துக்குள்ளே முடிக்கக்கூடாதா? பாருங்கள், இன்னொரு அறிவிப்பு வருது திர்மிதியில், அபூதாவுதில், இப்னு மாஜால, அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அதே அப்துல்லா பின் அமர்கிட்ட, லா யஃப்கஹு மன் கரஅ அல் குர்ஆன ஃபி அக்கல்ல மின் ஸலாஸ். யார் ஒருவர் 3 நாட்களிற்கும் குறைவாக குர்ஆனை ஓதுவாரோ அவர் குர்ஆனை விளங்கிட மாட்டார். குர்ஆனை 3 நாட்களுக்கும் குறைவாக ஒருத்தர் குர்ஆனை ஓதுனார்னா, திலாவத்து பண்ணார்னா, அவரால் என்ன செய்ய முடியாது, சரியாக விளங்கி கொள்ள முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது, விளங்க முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்போ 3 நாளைக்கு குறைவாக ஓதுறான், அப்போ 3 நாளைக்கு மேலே 4 நாள் 5 நாள் ஒன்றா விளங்க முடியும். 3 நாளைக்கு குறைவாக ஓதுனா குர்ஆனை விளங்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் சொல்கிறாங்க. இப்போ இந்த எல்லா ஹதீஸுகளை வைத்து நமக்கு என்ன விளங்குது, ரசூலுல்லாஹ் 7 நாளுக்கு குறைவாக குர்ஆனை ஓதாதீங்கன்றாங்க. இன்னொரு அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க, 3 நாளைக்கு குறைவாக ஒருத்தர் குர்ஆனை ஓதுனார்னு சொன்னால் அவரால் குர்ஆனை சரியாக விளங்கி கொள்ள முடியாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குது, அப்போது குர்ஆனை 7 நாளைக்கு குறைவாக அல்லது 3 நாளைக்கு குறைவாக குர்ஆனை ஓதுறது கூடாதா, ஹராமா, அது தடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சில அறிவிப்புகளில் பார்க்குறோம், என்ன முன் சட்ட நல்லோர்கள், பெரும் பெரும் இமாம்கள், அறிஞர்கிட்ட பார்க்குறோம், குர்ஆன் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு இரவில், ரமலானில் ஒரு இரவில் முடிச்சு தான் சில அறிவிப்புகள் வருது. சில இமாம்கள் ரமலானுடைய 3 நாட்களுக்குள்ள 2 நாட்களில் குர்ஆன் முடிச்சு தான் வருது. சில பேர் 3 நாட்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆனை முடிப்பதற்கு எடுத்துக்கொண்டாங்கன்னு வருது. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி விளங்குறது? ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, குர்ஆனை நீங்கள் 7 நாளுக்கு குறைவாக முடிக்காதீங்கன்றாங்க. இன்னொரு அறிவிப்பில் சொல்கிறாங்க, 3 நாட்களுக்கு குறைவாக குர்ஆனை முடித்தா அவங்க குர்ஆனை விளங்கி கொள்ள முடியாதுன்றாங்க, சரியாக புரிந்து கொள்ள முடியாதுன்றாங்க. இப்போ சில இமாம்கள் 3 நாளைக்கு குறைவாக குர்ஆனை முடிச்சிருக்கிறாங்க, 2 நாளில் முடிச்சிருக்கிறாங்க, 3 நாளில் முடிச்சிருக்கிறாங்க, ஒரே நாளில் முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி விளங்குறது? இது சம்பந்தமான விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நமக்கு என்ன விளங்குது என்று பார்த்தீங்கன்னா, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒருவர் குர்ஆனை இந்த ஹதீஸுகள் எல்லாத்துலையும் நமக்கு என்ன விளங்க, முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் 7 நாட்களுக்கு குறைவாக குர்ஆனை ஓதாதீங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஹதீஸை வைத்து அறிஞர் அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹராம் என்ற அடிப்படையில் தடுக்கல. ஹராம்னா என்ன, கூடவே கூடாது, 7 நாளுக்கு குறைவாக குர்ஆனை ஓதவே கூடாதுன்ற அடிப்படையில் தடுக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே தடுத்தாங்கல்ல, இந்த தடை எந்த விதத்தில் வரும், இது வெறுக்கத்தக்கதுன்ற அடிப்படையில் வரும். மார்க்கத்தில் சட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 விதமாக சட்டங்களை பிரிப்பாங்க. 1 வாஜிபுன்னுவாங்க, 2வது ஹராம்னு சொல்லுவாங்க, 3வது முஸ்தஹப். முஸ்தஹப்னா என்ன, விரும்பத்தக்கதுன்னு அர்த்தம். வாஜிப்னா கடமை, ஹராம்னா விளக்கப்பட்டு தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம், அது செய்யக்கூடாது, தடை அது. 3வது முஸ்தஹப். முஸ்தஹப்னா என்ன,
விரும்பத்தக்கதுன்னு அர்த்தம். விரும்பத்தக்கதுன்னா என்ன? பல்லாவுடைய சொல்கிறாங்க பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக்கு வந்து ரசூலா செய்வாங்க, என்னுடைய உம்மத்தவர்களுக்கு இது சிரமமாக ஆயிடும்ன்றதை வந்து எனக்கு பயம் இல்லைன்னு சொன்னால் இதை நான் கடமையாக்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரசூலா சொன்னாங்க. அப்போ ரசூலா ஒவ்வொரு தொழுகைக்கு என்ன செஞ்சாங்க? மிஸ்வாக்கை செஞ்சாங்க. இப்போ இது நமக்கு என்ன விளங்குது? இது விரும்பத்தக்கது. அடுத்து 4வது மக்ரூ. மக்ரூனா என்ன? வெறுக்கத்தக்கது. வெறுக்கத்தக்கதுன்னா என்ன? ஒரு காரியத்தை மார்க்கும் தடுத்திருக்கும், அந்த காரியம் தடுக்கப்பட்ட அந்த சட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹராம் அளவுக்கு போகாது, அதை செய்கிறவருக்கு இப்படிலாம் குற்றம் ஏற்படலாம் சொல்லப்பட்டிருக்காது, அதுதான் மக்ரூ. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பச்சை வெங்காயம் பூண்டு இவற்றை சாப்பிட்டு விட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, பள்ளிக்கு வராதிங்கன்னு. ஒருத்தர் வந்துட்டார், வந்து தொழுதுட்டார், அவர் தொழு ஏற்றுக்கப்படாதா? அந்த நிலையில் ஒருத்தர் ஒழு செஞ்சு அதை சாப்பிட்டு அவரோட ஒழு முடிஞ்சிடும் அப்படிலாம் மார்க்க சொல்ல. அது என்ன? வெறுக்கத்தக்கது நிலையில் சொல்லப்பட்டது. ஏன்? மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும், அது வந்து ஒரு அது வந்து என்ன சிரமமாக இருக்கும், இந்த நோக்கத்துக்காக சொன்னாங்க. அப்போ இதுதான் என்ன? மக்ரூ, வெறுக்கத்தக்கது. வெறுக்கத்தக்கதுன்னா என்ன? செய்யாமல் இருக்கிறது நல்லது, செஞ்சுட்டா அவங்க குற்றம் இல்லை, அதுக்காக அவங்க குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க. 4வது முபாஹ். முபாஹ்னா என்ன? அனுமதிக்கப்பட்டது, மார்க்கும் அனுமதிக்குது. செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறதும் சேர்ந்தான், ஒரே மாதிரி தான். செய்கிறதுனால ஒன்றும் கூட போகிறதும் கிடையாது, செய்யாமல் இருக்கிறனால ஒன்றும் குறைய போகிறதும் கிடையாது. அது முபாஹ், அனுமதிக்கப்பட்ட அம்சம் என்று மார்க்கத்தில் பிரிப்பாங்க. விளங்குதுங்களா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹதீஸை வச்சு அறிஞர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஹராம் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. யார் ஒருவர் 7 நாளுக்கு குறைவாக குர்ஆனை முடித்து விடுகின்றாரோ அவர் ஒரு பாவத்தை செய்து விட்டார், அவர் ஹராமான காரியத்தை செய்து விட்டார்னு மார்க்கம் சொல்ல. இப்போ இது எந்த அடிப்படையில் வரும்? வெறுக்கத்தக்கதுன்ற அடிப்படையில் வரும். குர்ஆனை வந்து 7 நாட்களுக்குள்ளே குறைவாக முடிக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை சில அறிவிப்புகளை 3 நாள்னு வருது, அந்த 3 நாளுக்குள்ளே முடிக்காமல் இருக்கிறது நல்லது. அதிகப்படியாக 3 நாட்கள் மேலே 4 நாள் அதுக்கு மேலே எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ற அர்த்தத்தை என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஹராம்ன்ற அர்த்தத்தை நாம் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து இதற்கு இன்னொரு சில விளக்கங்களையும் கொடுத்துருக்குறாங்க. என்ன? அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 நாட்களுக்கு குறைவாக யார் அதை முடிப்பார்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை விளங்கிட மாட்டாங்கன்னு. அப்போது ரசூலா என்ன சொல்லலை, 3 நாட்களுக்கு குறைவாக ஒருத்தவங்க முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நன்மை கிடைக்காது, அவங்களுக்கு அஜர் கிடைக்காது, அவங்களுக்கு நன்மை எழுதப்படாது சொல்ல. ரசூலா என்ன சொல்கிறாங்க? புரிந்து கொள்ள மாட்டாங்கன்றாங்க. புரிந்து கொள்வது என்பது வேறு, நன்மை கிடைப்பது என்பது வேறு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அப்போ ரசூலா நன்மை கிடைக்காதுன்னு சொல்லலை, புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போது குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குர்ஆன் என்பது அதை ஒருவர் 3 நாட்களுக்கு குறைவாக முடிக்கிறது வந்து என்ன, அது வெறுக்கத்தக்கதாக இருக்குது. அதை விட அதிகப்படியான நாட்களை எடுத்துக்கொள்வது மிக சிறந்தது. இதுதான் என்ன, இதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ சில அறிவிப்புகளை நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா, சில இமாம்களே ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் 2 நாளில் குர்ஆனை முடிச்சிருக்காங்க. ஒரு சில இமாம்கள் ஒரு இரவு முழுவதும் என்ன செய்வாங்க, அந்த முழு நாளும் ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கொண்டு குர்ஆனை முடித்தாங்கன்னு வருது. குர்ஆனை முடிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குர்ஆனை ஓதக்கூடியவங்க ஓத ஆரம்பித்தாங்கன்னா குர்ஆனுடைய ஒரு ஜுஸ் அந்த 20 பக்கத்தை அதிகப்படியாக ஒரு 25 நிமிஷம் அரை மணி நேரத்தில் சரளமாக ஓதுனா முடிச்சிடலாம். இப்படியே நீங்கள் எழுதுனா ஒரு 15 மணி நேரம். அப்போ ஒரு நாள் முழுவதும் மற்ற வேலைகள்லாம் தவிர்த்திருந்து ஒருத்தவங்க குர்ஆனை ஓதுனாலும் தாராளமாக முடிக்கணும், அது பெரிய சிரமமான காரியம் இல்லை. இன்னும் ஒருத்தவங்க நினைவூட்டுதல், அதாவது ஹிஃப்ஸ்லேருந்து ஓத ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் சீக்கிரமாக ஓதலாம். அப்போ குர்ஆனை சில பேர் ஓதிருக்கலாம், அதுக்கு என்ன பொருள் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இதற்கு விளக்கம் அளிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, குர்ஆனை சாதாரணமாக 3 நாட்களுக்கு குறைவாக குர்ஆனை முடிப்பது நல்ல விஷயம் இல்லை, அதை விட அதிகப்படியான நாள் எடுத்துக்கொண்டு தான் சிறந்தது. ஆனால் சில நேரங்களில் சில காலங்களில் அந்த நேரங்கள் காலங்களுடைய சிறப்பை அறிந்து அது மாதிரி நாட்களில் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதுறாருன்னு சொன்னால், அந்த குர்ஆனை 3 நாட்களுக்குள்ள குறைவாக முடித்தார்னு சொன்னால் இது கூடுன்றாங்க. நார்மலாக குர்ஆனை முடிக்கிறதுன்றது வேற, அதுக்கு வந்து 3 நாட்களுக்கு மேலே எடுத்துக்கணும். ரமலான் மாதத்தில் ஒருவர் அந்த மாதத்தினுடைய சிறப்பு, அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளுடைய இதாக கருதி அதை அறிந்து என்ன செய்கிறாரு, அவர் 2 நாளைக்கு ஒரு முறை அதை டெய்லி ஒரு குர்ஆனை முடித்தாருன்னு சொன்னால் சில நன்மைகள் கிடைக்கும். அதைத்தான் நாம் அந்த அறிஞருடைய செயலிருந்தும் அவருடைய நடவடிக்கையிலிருந்தும் அவருடைய விளக்கத்திலிருந்தும் புரியணும். இப்போ நார்மலாக குர்ஆனை ஓதுறது என்னவா இருக்குது, நாம் அதிகப்படியாக 4 நாள் எடுத்துக்கொள்ளணும்.
இது மாதிரி ரமலான் மாதம் அல்லது ஒருத்தர் வந்து உம்ராவுக்கு போயிருக்காரு, உம்ராவுக்கு போயிருக்கும்போது அவருக்கு மக்காவில் வந்து உட்காந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிது ஹரமில். இப்போ என்ன செய்கிறாரு, சும்மா உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கிறார். 2 நாள் ஓதி முடிச்சிட்டார் முழு குரானையும். நல்ல விஷயம். இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் போது அந்த இடம், அந்த ரமலான் மாதம் என்ற காலம், இது போன்ற நிலைகளில் வந்து ஒருத்தர் அதிகப்படியாக என்ன செய்கிறாரு, அது ஈடுபாடு காட்டி ஓதுறாருன்னு சொன்னால், நிறைய படிக்கிறாருன்னு சொன்னால் அது வந்து மார்க்க அனுமதிக்குது. அப்போ அந்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார் என்றது பார்க்குறோம். அப்போ அதில் அந்த தடையில் இது அடங்காது என்றதை நாம் விளங்கி கொள்ளலாம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாட்களுக்குள்ளே குறைவாக ஓதுறது, அது வந்து அதை பற்றி ரசூலா சொல்லும்போது எந்த அடிப்படையில் சொன்னாங்க, புரிந்து கொள்ள மாட்டாங்கன்ற அடிப்படையில் தான் சொன்னாங்களே தவிர நன்மை கிடைக்காதுன்ற அடிப்படையில் சொல்லலாம். அதனால் ஓதலாம். அது வந்து சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, அந்த தடை என்பது என்ன, ரசூல் சாஸ்திரம் சொன்ன தடை என்பது அது என்ன, அது வந்து ஒவ்வொருத்தருடைய நிலையை பொறுத்து இருக்குது. ஆகவே ஒருத்தர் 3 நாட்களுக்குள்ளே குறைவாக ஓதினாலும் ஓதுறது கூடும், அவர் புரிந்து கொள்வாரா தாராளமாக ஓதலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆகவே தடை என்பது அது வந்து விளங்குவதற்கும் புரிந்து கொள்வதற்காகத்தான் சொல்லப்பட்டதே தவிர அது வந்து என்ன பொதுவாக எந்த நாட்களையும் ஓதப்படக்கூடாதுன்னு இல்லை. பொதுவாக அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம், அதை வந்து ரசூலா தடுத்தாங்கன்ற தடை எப்படி நம்ம எடுக்கலாம்னு சொன்னால், வெறுக்கத்தக்கதுன்னு சொல்கிறத கூட எப்படி சொல்லலாம்னு சொன்னால், ரமலான் போன்ற சிறப்பான நாட்கள் அல்லது நம்ம வந்து ஹரம் போன்ற இடங்கள் இருக்கும்போது அந்த சிறப்பான இடங்கள், இது போன்ற இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் ஓதும்போது 3 நாட்களோட கூடுதலாக எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது, அது குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், இப்படி வேணால் அதனுடைய விளக்கத்தை சொல்லலாம். அப்படி தான் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன, 3 நாட்களுக்குள்ளே குறைவாக முடிப்பதை ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய காட்டி தந்த வழிமுறை என்ற அர்த்தத்தை படிக்கக்கூடாது. அவருக்கு வாய்ப்பு அமைந்தது, அவருக்கு நேரம் கிடைத்தது, சரி நன்மை கிடைக்கும், நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்கின்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், போகலாம். அதை தவிர்த்து விட்டு இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை, இதுவும் மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் போவதை தவிர்த்து கொண்டு அந்த நேரத்தினுடைய சிறப்பை கருதி இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறதா நான் படிக்கிறேன் என்பதைத்தான் நம்ம நோக்கமாக கொள்ளணுமே தவிர இதை முடிப்பது ஒரு நபி வழி, இதை முடிப்பது ஒரு சுண்ணான்ற அடிப்படையில் குரானை முடிப்பது, இந்த ரமலானுக்குள்ளே ஒவ்வொரு இரவும் முடிப்பது ஒரு சுண்ணா, ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை முடிப்பது நபி வழி என்ற மாதிரிலாம் போக வேண்டாம். நன்மை கிடைக்கும், இதுக்கு சிறப்பு இருக்கிறது அடிப்படையில் என்ன செய்யணும், அந்த சிறப்புக்காக அதை ஓதுறேன், அந்த நேரத்தை வீணாக்காமல் குரானை ஓதுவதில் நான் என்னுடைய நேரத்தை கழிக்கிறேன் அடிப்படையில் முடிப்பதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தை எடுத்துக்கணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய நபி வழி மாதிரியோ மற்ற இது மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை ஆக்கி கொள்ளக்கூடாது அப்படின்றதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அப்படின்றத நாம் இதில் என்ன செய்யலாம், அறியலாம். அடுத்து பாருங்கள், இந்த ரமலானுக்கும் குரானுக்கும் உள்ள நெருக்கமான தொடர்புகளில் இதுவும் ஒன்று. என்னென்னு சொன்னால், இந்த ரமலானை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க பாருங்கள், ரமலானை பற்றியும் குரானை பற்றியும் அஹ்மதில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபிஆன் லில் அப்தி யௌமல் கியாமா. குர்ஆனும் நோன்பும் குர்ஆனும், அதை நோன்பு நோக்கக்கூடிய அடியாருக்கு நோன்பும், குர்ஆனை ஓதக்கூடிய அடியாருக்கு குர்ஆன் என்ன செய்யும்னு சொன்னால், கியாமத்து நாளில் அந்த அடியாருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அவை இரண்டும் சிபாரிசு செய்யும். நோன்பு வச்சிருக்கிறவருக்காக வேண்டி நோன்பு சிபாரிசு செய்யும், குர்ஆனை ஓதுபவருக்காக வேண்டி குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். யக்கூலு சியாம், நோன்பு சொல்லும், ஏ ரப்பி என்னுடைய ரப்பே, இன்னி மனஅத்து தஆம வஷ்ஷஹ்வாத் பின்னஹாரி ஃபஷஃபஅனி ஃபீ. நோன்பு சொல்லும், இன்னி மனஅத்து தஆம, இந்த மனிதனை என்ன செய்த, உணவை விட்டோம், வஷ்ஷஹ்வாத்தி, ஷஹ்வாத்னா இச்சையை விட்டு நான் அவனை தடுத்தேன். பகல் நேரங்களில் நோன்பின் மூலமாக நான் என்ன செய்தேன், என்னுடைய ரப்பே அந்த நோன்பு நோக்கக்கூடிய மனிதனை உணவை விட்டும் இச்சையை விட்டு நான் தடுத்தேன். ஆகவே ஃபஷஃபஅனி ஃபீ, நான் அந்த மனிதருக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறேன் என்று சொல்லி செய்யும், நோன்பு சிபாரிசு செய்யும். அதே மாதிரி குர்ஆன் சொல்லும் பாருங்க, ரப்பி மனஅத்து நௌம பில்லைலி ஃபஷஃபஅனி ஃபீ ஃபயஷ்ஃபஆன். அதே மாதிரி என்ன செய்யும், குர்ஆனும் தான் அந்த ரமலான் மாதத்தில் ஓதார் பாருங்க, அதெல்லாம் மற்ற பொதுவாக ஓதக்கூடிய அவருக்காக என்ன செய்யும், சிபாரிசு செய்யும். ரப்பே இந்த மனிதர் குறிப்பாக இரவு நேரங்களில், நம்ம ரமலான் மாதம் தான் செய்வோம், இரவு நேரங்களில் இவர் தூங்காமல் விழித்து நின்று என்ன செய்தார், குர்ஆனை ஓதினார். ஆகவே என்னுடைய சிபாரிசு இவருடைய இந்த விஷயத்தில் ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும். அப்படியாக அவை இரண்டும் சிபாரிசு செய்யும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ரமலானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இவை இரண்டுக்கும் மத்தியில் இந்த ஒரு பெரிய ஈடுபாடு என்ன, இவை இரண்டும் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த நாட்களில் நம்ம அதிகப்படியாக என்ன செய்யணும், குர்ஆனோடு தொடர்பை நம்ம அதிகமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நோன்பு நம்ம வச்சிடறோம், நோன்போடு சேர்த்து குர்ஆனையும் நம்ம அதிகமாக என்ன செய்யணும், ஓத வேண்டும்.
அதோடு அதிகப்படியான ஈடுபாடை காட்ட வேண்டும். இங்கே நாம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை அறிந்து கொள்வோம். என்ன, குரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குரானை எப்படி நம்ம ஓதுறது, எந்தெந்த நிலைகளில் ஓதுறது அப்படின்றது நமக்கு தெரியும். அதை பற்றி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அதுக்கு முன்னாடி இந்த குரானை ஓதும்போது எப்படி ஓதுறது சிறந்தது, புரிந்து கொள்ளாமல் விளங்காமல் அப்படியே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஓதிக்கிட்டே புரியாமல் போகிறது சிறந்ததா, அல்லது ஒருவர் அதை விளங்கி அறிந்து ஓதுவது சிறந்ததா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது சம்பந்தமான விஷயத்தில் நாம் பார்க்கும் போது என்ன விளங்குதுன்னு சொன்னால், இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹாதா யக்தலிஃப் பிஇக்திலாஃபில் அஹ்வாலி வல் அஷ்காஸ், இது ஒவ்வொரு மனிதனுடைய நிலையை பொறுத்தும் அவருடைய நிலை அவருடைய சூழலை பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு ஒருவர் அவருக்கு மார்க்கத்தினுடைய மற்ற காரியங்களை நிர்வகிக்கிறதுக்கும் அதில் கல்வியை தேடுறதுக்கும் அவருக்கு நேரம் எடுக்குது. இப்படிப்பட்டவர் என்ன செய்வார், அவரால் எவ்வளோ முடியுமோ குரானை ஓதுவது, விளங்கி ஓதுவது என்பது சிறந்தது. யார் ஒருவர் மார்க்கத்தோடு தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்களோ, கல்வியோடு தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்க இந்த குரான் தொடர்பான விஷயத்தில் அவர்கள் அதை விளங்கியிருந்து ஓதுவது, தப்சீர், அதனுடைய விளக்கம், இதெல்லாம் குரானை படிக்கும் போதே அந்த தப்சீர் போன்ற விஷயங்களோடு சேர்த்து படிப்பது மிக மிக சிறந்தது. யாருக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லையோ, அந்த அளவுக்கு புரிந்து கொள்வது அவங்களுக்கு அதெல்லாம் இயலலையோ, அப்படிப்பட்டவங்க என்ன, அந்த குரானில் எந்த அளவுக்கு அவங்களால அதிகமாக ஓத முடியுமோ அதை ஓதுவது அவங்களுக்கு சிறந்தது. அப்போது குரானை விளங்கி படிக்கிறது பொதுவாக சிறந்ததாக இருந்தாலும், இந்த ரமலான் மாதத்தில் ஒருவர் அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை வைத்து அவர் இந்த குரானை அதிகமாக ஓத முடியும் என்று சொன்னால் அவர் ஓதிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஒருவர் குரானுடைய மற்ற கல்வியில் ஈடுபடுறார், அவர் இந்த குரானை ஓதும் போது குரானுடைய கல்வியோடு சேர்ந்து மற்ற கல்வியிலும் ஈடுபடக்கூடியவராக இருக்கார், மற்ற முஸ்லீம்களுடைய பொதுவான விஷயங்களை நிர்வகிக்கக்கூடியவராக இருக்கார், அவர் அந்த குரானை விளங்கி ஓதுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்போது குரானை ஓதக்கூடிய விஷயத்தில் இதே நம்ம கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குரானை ஒருவர் விளங்கி ஓதுனா ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஒருத்தவருக்கு விளக்க முடியலை, அது பற்றிய கல்வி ஞானம் இல்லை, அவர் என்ன கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகமாக குரானை ஓதுவதில் இந்த ரமலான் மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், ஈடுபட வேண்டும். ஏன்னா குரானை விளங்கி ஓதினால்தான் முழுமையாக நன்மை என்பது கிடையாது. குரானை ஒருவர் ஓதினால் ரசூலா சொல்கிறாங்க, அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், இது என்ன ஒரு எழுத்து இல்லை, 3 எழுத்து, ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மை. இந்த 10 நன்மையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கி ஓதினாலும் சரி, விளங்காத ஓதினாலும் சரி, அது அவருக்கு கிடைக்கும். மனிதனுக்கு ஒருவர் விளங்கி ஓதும் போது கூடுதலான நன்மைகளை பெற்றுக்கொள்ளார். அவரிடத்த இறையச்சம் மேலோங்கும், அல்லாஹ் மீது நேசம் அதிகமாகும், அல்லாஹ் மீது ஆதரவு அதிகமாகும். இப்படி விளங்கும் ஓதும்போது என்ன அதிகப்படியான நன்மை கூடுதலாகும். மற்றபடி ஒருத்தர் விளங்காமல் ஓதினாலும் அவர் ஓதியதற்கான நன்மை அவருக்கு கிடைக்கணும். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைச்சிடும். விளங்கி ஓதினால்தான், அதனுடைய முழு விளக்கத்தை அறிந்தால்தான் 10 நன்மைன்னு கிடையாது. விளங்காமல் ஓதினாலும் கிடைக்கும், விளங்கி ஓதும்போது கூடுதலாக கிடைக்கும். இப்போ இதே நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்க, இந்த குரானுக்கும் இந்த குரானோடு நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள்ல 4வது ஒரு விஷயம், 5வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த குரானை நம்ம ஓதும்போது குரானை நம்ம எப்படி ஓத வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் குரானில் சொல்கிறான் பாருங்க, 2வது அத்தியாயத்தில் 121வது வசனம், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி வமன் யக்ஃபுர் பிஹி ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நாம் கிதாப் என்ற வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவார்கள், அவர்கள்தான் இந்த குரான் மீது ஈமான் கொண்டவர்கள் ஆகுவார்கள். யார் அதனை நிராகரிக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குரானை ஓத வேண்டிய முறைப்படி ஓதும். அப்படி ஓதனாத்தான் ஒருவர் சரியாக ஈமான் கொண்டவராக இருக்க முடியும். குரானை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவது என்றால் என்ன, குரானை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவதுனா என்ன, இதற்கு 5 விஷயங்கள் சொல்லப்படும். 1, குரானை மனப்பாடம் செய்வது. முதல்ல ஓதுவதுனா எப்படி, குரானை ஓதுவதுனா குரானை அல்லாஹ் எப்படி இறக்கி அருளினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஓதி காட்டினாங்களோ அந்த முறையில் ஓதுறது. அதுக்கு 2 விஷயங்கள் பிரதானமாக சொல்லுவாங்க. முதலாவது, கட்டாயமாக இதை நம்ம கடைபிடிக்கணும். எது, மஹரஜுகளை சரியாக நம்ம உச்சரிக்கணும், வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கணும். ஹாவ ஹாண்டா உச்சரிக்கணும், ஹாவ ஹாண்டா உச்சரிக்கணும். தப்பாக நம்ம உச்சரித்தோன்னு சொன்னால், வார்த்தையை மாறிச்சுன்னு சொன்னால் குரானுடைய அர்த்தம் மாறிடும்.
அப்போ குர்ஆனை ஓதும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், முதலாவது விஷயம் மஹரஜுகளை சரியாக உச்சரிக்க வேண்டும். வார்த்தையினுடைய உச்சரிப்புகளை சரியாக உச்சரிக்க வேண்டும். நம்ம மாற்றி மாற்றி உச்சரித்தோம்னா, வார்த்தைகள் மாற்றி மாற்றி உச்சரிக்கும் போது அர்த்தம் மாறிடுச்சுன்னா அது சொல்லுவாங்க லஹ்னே ஜலி, அதாவது பெரிய தவறு. இது ஏற்பட்டால் குர்ஆனுடைய அர்த்தமே மாறிடும். இப்போ ஹலகா, அதை வந்து நம்ம ஹலக்கன்னு சொன்னால், ஹலக்கன்னா அல்லாஹ் வந்து படைத்தான்னு அர்த்தம், ஹலக்கன்னா சிறைத்தான்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஓதும்போது அர்த்தம் மாறிச்சுன்னா குர்ஆன் பிழையாக ஓதுற மாதிரி ஆகிடும். அது ஒரு சிலத்தையும் சொல்லுவாங்க, குர்ஆனை தப்பும் தவறுமா ஓதுனா 2 மடங்கு நன்மன். தப்பும் தவறுமா ஓதுறதுக்கு இல்லை, குர்ஆனை ஒருத்தர் ஓதக்கூடிய விஷயத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது முயற்சி செய்கிறாரு, சிரமப்படுறாரு, அப்படிப்பட்டவங்களுக்கு 50 வருஷமும் நம்ம ஆகிட்டா பரவாயில்ல, 60 வருஷமாக ஆனாலும் பரவாயில்ல, தப்பும் தவறுமா ஓதிட்டு இருக்காரு, அதுக்கு அர்த்தம் இல்லை. குர்ஆனை ஓதுறது என்பது முறைப்படி ஓதணும், சரியான முறையில் ஓதணும். அப்போ மஹரஜுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டும். வார்த்தைகளை சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும். அது குர்ஆனை ஓதக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, தொழுகையில் உச்சரிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இது வந்து கட்டாயம். ரெண்டாவது தஜ்வீத். தஜ்வீத் முறைப்படி எங்கே மத்து பண்ணணும், எங்கே நீட்டணும், எங்கே குறைக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இது வந்து என்ன, இது வந்து சில பேரால் முடியலனாலும் அது செய்து கொண்டு ரொம்ப ரொம்ப சிறந்தது. சில பேரால் முடியல, அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா குற்றப்பிடிக்கப்பட மாட்டாங்க. அப்போ குர்ஆனுடைய ஓதக்கூடிய விஷயத்தில் இந்த திலாவத் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியான முறையில் நம்ம வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். இது முதலாவது. ரெண்டாவது, குர்ஆனை வந்து நம்ம ஓதும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், முடிஞ்ச அளவு அதை நம்ம மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த 3 குல் சூரா மட்டும் தான் மனப்பாடம் இருக்கும், மற்ற மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்க வேண்டாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை இன்னும் அதிகப்படியாக மனப்பாடத்தில் நம்ம என்ன செய்யணும், கவனத்தை எடுக்கணும். குர்ஆனை மனப்பாடமும் செய்யணும். மூன்றாவது, அதை விளங்கவும் வேண்டும். ஓதணும், மனப்பாடம் செய்யணும், விளங்கவும் வேண்டும், புரிந்து கொள்ளவும் வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு நமக்கு தெரியணும். நாலாவது ததப்புர், அதை வந்து நாம் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். சிந்திப்பதுனா நம்ம சயின்டிஸ்ட் மாதிரிலாம் இல்லை. குர்ஆனை சிந்திக்கிறதுனா என்ன, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குர்ஆனை ஓதிட்டு இந்த ஆயத்திலேருந்து அப்படியே மேலே வானத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரும். அது இல்லை. இங்கே சிந்தனை என்பது என்ன, குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு ஹதீஸ் என்ன விளக்கம் சொல்லுது, குர்ஆனுடைய இந்த ஆயத்துக்கு சலஃபுகள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மொழியா ரீதியாக அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் தஃசீர்களில் படித்து ஹதீஸுகளை படித்து விளங்குறது. அதை வைத்து நம்ம சிந்திக்கணும். சும்மா வெறும் காலி மடையில் ஓதி சிந்திக்கிறது கிடையாது. குர்ஆனை சிந்திக்கிறதுனா அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கணும். அதனுடைய தஃசீர்கள், அதனுடைய விளக்கங்கள், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். நாலாவது, ஐந்தாவது, அதன்படி அமல் செய்யணும். குர்ஆன் வெறும் ஓதுறது வந்து வெறும் ராகமாக ஓதிட்டு போகிறது கிடையாது. அதன்படி அமல் செய்யணும். நம்ம வாழ்க்கையில் இதை கொண்டு வரணும், நடைமுறைப்படுத்தணும். இது 5 யார் ஒருத்தவங்க செய்கிறாங்களோ அவர்கள் தான் குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதியவர்களாக ஆவாங்க. அப்போ இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தில் 6வது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 3 முக்கியமான விஷயங்களை குர்ஆனை ஓதும்போது நம்ம கவனமாக இருக்கணும். முதலாவது விஷயம், இந்த 5வது தலைப்பில் 3 முக்கியமான விஷயம், 6வது தலைப்பில் 5வது தலைப்பில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னு சொன்னால், குர்ஆனை ஓதும்போது, திலாவத் செய்யும் போது, அது நம்ம ஓதுறதா இருக்கட்டும், தொழுகையில் ஓதுறதா இருக்கட்டும், இஹ்லாஸோடு ஓத வேண்டும். இஹ்லாஸ் என்பது ரொம்ப முக்கியம். எப்படி தொழுகைக்கு இஹ்லாஸ் அவசியமோ, நோன்புக்கு இஹ்லாஸ் அவசியமோ, அதே மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்கு இஹ்லாஸ் அவசியம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 98வது அத்தியாயத்தில் 5வது வசனம், வமா உமிரு இல்லா லியஅப்துல்லாஹ் முக்லிஸின் லஹுத்தீன் ஹுனஃபா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த மார்க்கத்தில் அல்லாவை களப்பற்ற முறையில், ஷிர்க்லேருந்து விலகி களப்பற்ற முறையில் இஹ்லாஸோடு வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாவை நம்ம எப்படி வணங்கணும், இஹ்லாஸோடு வணங்கணும். அப்போ திலாவத் பண்ணுறதே ஒரு இபாதத்து, மிக முக்கியமான ஒரு இபாதத்து. எனவே ஒருவர் குர்ஆனை ஓதுறாங்க, குர்ஆனை கற்றுக்கொள்ள விரும்புகிறாங்க, குர்ஆனை படிப்பதற்காக வர்றாங்க, குர்ஆனை ஓதுறாங்க, அதில் ஈடுபடுறாங்கன்னா இஹ்லாஸ் என்பது ரொம்ப முக்கியம். இஹ்லாஸ் இல்லாமல் வேறு வேறு நோக்கங்கள், குர்ஆன் தஜ்வீத் படித்தா நம்ம வந்து டீச்சராகி வந்து சம்பாதிக்கலாம், குர்ஆனை படிச்சிட்டோம்னா நம்ம வந்து காரியாகி வந்து ஓதலாம், குர்ஆன் டீச்சர் ஆகிட்டு நம்ம சம்பாதிக்கலாம், இதெல்லாம் நோக்கமாக இருக்கவே கூடாது. உலக ஆதாயம் துணி நமக்கு இருக்கவே கூடாது. முழுக்க முழுக்க இது இபாதத்தாக இருப்பதுனா அல்லாவுக்காக மட்டும்தான் இதை நம்ம செய்யணும். அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது. அதனால் குர்ஆனை ஓதக்கூடியவங்க, இபாதத் செய்கிறவங்க இஹ்லாஸான எண்ணத்தோடு என்ன செய்யணும், இதில் ஈடுபட வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பாருங்க,
இந்த 5வது டாப்பிக்கில் 2வது ஒரு அம்சம், குர்ஆனை ஓதும்போது நம்ம கவனிக்க வேண்டிய 2வது ஒரு கடமையான விஷயம் தாதீமுல் குர்ஆன். குர்ஆனை நம்ம கண்ணியப்படுத்தணும். குர்ஆனை நாம கண்ணியப்படுத்தணும். குர்ஆனை கண்ணியப்படுத்துறதுனா என்ன? இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ 22வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கிறதே அதை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். இவ்வாறு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவது உள்ளத்திலிருந்து இருக்கக்கூடிய தக்வாவாகும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இறையச்சமாகும் அல்லாஹ் சொல்றான். அப்போ யார் உண்மையிலே உள்ளத்தில் இறையச்சம் இருக்குமோ அவங்க அல்லாஹ்வுடைய அந்த ஷாயிர்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் ஒன்று தான் குர்ஆன். இப்போ குர்ஆனை நம்ம கண்ணியப்படுத்தணும். குர்ஆனை கண்ணியப்படுத்துறதுனா என்ன அர்த்தம்? முதலாவது, குர்ஆனை கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால் குர்ஆனை நாம் என்ன செய்யணும்? அவற்றை நாம் அதனுடைய கட்டளைகளை நாம் செயல்படுத்தணும். எதை தடுக்குதோ அதை விட்டு விலகணும். இந்த குர்ஆனை மக்கள் மத்தியில் அதை கொண்டு போகணும். யார் இந்த குர்ஆனை இழிவுபடுத்துகிறாங்களோ அதை இழிவுபடுத்துபவர்களுக்கு இதனுடைய கண்ணியத்தை உணர்த்தும். குர்ஆனை பற்றி ஒருத்தன் தப்பு தவறமாக பேசுகிறான்னா அவருடைய அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் மறுப்பு கொடுக்கணும். இதெல்லாம் என்ன? குர்ஆனை கண்ணியப்படுத்துவதில் வரும். அதை அமல்படுத்துறது எல்லாமே அதில் வந்துடும். இந்த மார்க்கத்தை குர்ஆனை தெரியாதவங்களுக்கு ஓதி காட்டுறது, அவங்களுக்கு இந்த குர்ஆனை கற்றுத்தருவது, இதெல்லாம் என்ன? குர்ஆனை கண்ணியப்படுத்துவதில் வரும். அதே மாதிரி 2வது, குர்ஆனை கண்ணியப்படுத்துவது இதுவும் ஒன்று. குர்ஆனை ஓதுவது, ஒருவர் குர்ஆனை ஓதுறாருன்னு சொன்னால் ஒதுவோடு இருந்து ஓதுவது மிக மிக சிறந்தது. கட்டாயம் இல்லை, முஸ்தஹப், சிறந்தது. இப்போ குர்ஆனை ஹாயிலுடைய பெண்கள், மாதவிடாய் பெண்கள், நிஃபாஸுடைய பெண்கள், இந்த பிரசவத்திட்டுள்ள பெண்கள் குர்ஆனை ஓதலாமா அப்படின்றத பற்றி பார்க்கும்போது ஒரு ஹதீஸ் வருது, லா தக்ரவுல் ஹாயில் வலல் ஜுனூப் ஷைஅன் மினல் குர்ஆன். இப்னு மாஜா அவர்களுடைய ஹதீஸு. ஹாயித் அதாவது ஹைதுடைய பெண்களும் மற்றும் ஜுனூப் அதாவது குளிப்பு கடமையான ஆண்கள் பெண்கள் இவங்கெல்லாம் குர்ஆன்லேருந்து எந்த ஒன்றையும் ஓத வேண்டாம் என்று ஒரு அறிவிப்பு இப்னு மாஜால வருது. ஆனால் அந்த அறிவிப்பு பலகீனமாக இருக்குது. ஆகவே ஹைதுடைய பெண்கள் குர்ஆனை ஓதலாமா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக சில அறிஞர்கள் கூடாதுன்னு சொல்லி தடுத்துருக்கிறாங்க. ஏன்னா குர்ஆனை என்ன தூய்மையான நிலையில் தான் தொட வேண்டும்னு. ஆனால் அந்த கருத்து வலுவான கருத்து அல்ல. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு ஒரு அறிவிப்பு கூட பெண்கள் இந்த மாதிரி நேரங்களில் ஓதக்கூடாதுன்னு வரல. ரசூலுல்லாஹ் காலத்தில் பரவலாக பெண்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கவே இல்லை. அப்போ இளமைக்கு என்ன விளங்குது? இப்போ தடுக்கலன்னு சொன்னால் இப்போ மார்க்கத்தில் இது தடை செய்யப்பட்டதாக ரசூலுல்லாஹ் தெரியப்படுத்தியிருப்பாங்க. அப்படி தெரியப்படுத்தவே இல்லை. தெரியப்படுத்தி தான் வரக்கூடிய தகவல் எல்லாமே பலகீனமாக இருக்குது, உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது. ஆகவே ஹைதுடைய பெண்கள் குர்ஆனை ஓதுவதில் குற்றம் இல்லை, தாராளமாக என்ன செய்யலாம், குர்ஆனை ஓதணும். அவர்கள் மனப்பாடம் செய்து ஓதுவது மிக சிறந்தது. ஒருவர் குர்ஆனை தொட வேண்டிய நிலை ஏற்பட்டால், அவர்கள் அந்த அசுத்தமான நிலைகளில் இருக்கும்போது குர்ஆனை தொட வேண்டிய நிலை ஏற்பட்டால், அப்படிப்பட்ட நிலைகள் அசுத்தம் ஏதும் படாத நிலையில் குர்ஆனை தொடுவதை என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் அறிஞர்கிட்ட நம்ம பார்க்குறோம். ஆயுஷி அறிஞர் சொல்லக்கூடிய அறிஞர் ஷேக் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க இதுதான் சொல்கிறாங்க கருத்தை. ஏன்னா ரசூலுல்லாஹ் தொட்டு எந்த ஒரு தடையும் வரல, அதனால் ஓதலாம், குற்றம் இல்லை. எனினும் அவர்கள் இந்த குர்ஆனை என்ன செய்யணும், அவங்க நினைவூட்டு மனப்பாடம் இதிலேருந்து அவங்க ஓதிக்கிறது ரொம்ப சிறந்தது. குர்ஆனை பார்த்து ஓத வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு அசுத்தமும் இல்லாத அளவுக்கு ஏதேனும் ஒரு தடுப்பு வைத்துக் கொள்வது சிறந்தது அப்படின்றது என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தில் ஜுனூப்னா என்ன? ஜுனுபிகள்லாம் யார்? குளிப்பு கடமையான ஆண்கள் பெண்கள், ஹைதை தவிர்த்து நிஃபாஸை தவிர்த்து குளிப்பு கடமையான ஆண்கள் பெண்கள் இவங்க குர்ஆனை ஓதலாமா அப்படின்றத பற்றி பார்க்கும்போது கூட சில அறிவிப்புகள் வருது, அந்த குளிப்பு கடமையானவங்க குர்ஆனை ஓதக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் என்ன, அந்த அறிவிப்புகள் எல்லாம் பலகீனமாக இருக்குது. ஆனால் சஹாபாக்களை தொட்டு சில அறிவிப்புகள், சில ஆசார்களை பார்க்குறோம், அவர்கள் குளிப்பு கடமையானவங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், குளிப்பு கடமையான நிலையில் குர்ஆனை ஓதுவதை அவர்கள் வெறுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஆகவே குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறவங்க, ஏன்னா குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறவங்க அந்த குளிப்பை என்ன செய்யலாம், இலகுவாக அவங்க சுத்தமாகிக்கலாம். ஹைதுடைய பெண்கள், நிஃபாஸுடைய பெண்கள் சுத்தமாகிறது அவங்க கையில் இல்லை, அதற்கு நாள் எடுக்கும், காலம் எடுக்கும். ஒரு குளிப்பு கடமையான நிலையில் அதுலேருந்து என்ன செய்யலாம், விலைக்கு வந்துடலாம் அவர் நினச்சா. அதற்கு பெரிய நேரம்லாம் ஒன்றும் தேவைப்படாது. ஆகவே அப்படிப்பட்டவங்க குளித்து கொண்டு சுத்தமான நிலையில் ஓதுவது தான் சிறந்தது, அதுதான் மிக சரியானது அப்படின்றத என்ன செய்யலாம், பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த குர்ஆனுடைய விஷயத்தில்
கண்ணியம் அளிப்பதில் இதுவும் ஒன்று. என்ன, யார் அந்த குரானை சுமந்திருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அறிஞர்களை என்ன செய்யணும், கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன, குரானுக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியம். அடுத்து மூன்றாவது ஒரு கடமை, குரானுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளில் மூன்றாவது ஒரு கடமை என்ன, குரானுடைய ஆயத்துக்களை நம்ம ததப்பூர் பண்ணணும், அதை நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் குரானில் சொல்கிறான் பாருங்க, 47வது அத்தியாயத்தில் 24வது வசனம், அஃபலா யததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர் இந்த குரானை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா, அவங்களுடைய உள்ளங்களில் அவங்களுடைய இதயத்தில் வந்து பூட்டு போட்டப்பட்டிருக்கான்னு நல்லா கேட்குறான். அப்போ குரான் எல்லாம் இறக்கி இருக்கிறான்னா எல்லாம் சிந்திக்க சொல்கிறான். அதுதான் சொல்கிறேன், சிந்திக்கிறான்னா வெறும் குரானத்தை பற்றி சிந்திக்காதீங்க. சிந்திக்கிறதுனா என்ன அர்த்தம், குரானுடைய ஆயத்துக்களை படிச்சுட்டு தஃப்சீர்களில் பார்க்கணும், விளக்கத்தை பார்க்கணும், அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும். அதுதான் அதுதான் அதை கொண்டு சிந்திப்பது தான் குரானை சிந்திப்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாம் என்ன, குரானோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடமைகள். அடுத்து பாருங்கள், குரானோடு இருக்கக்கூடிய 6வது ஒரு முக்கியமான நமக்கு தொடர்பு என்ன, குரானுடைய விஷயத்தில் ஒருவர் குரானை என்ன செய்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது, குரானை விட்டுவிடக்கூடாது. யார் ஒருவர் குரானை விட்டு விடுகின்றாரோ அப்படிப்பட்டவருக்கு கை சேதமும் இழப்பும் தான் ஏற்படும். நான் முன்னாடி ஒரு ஆயத்தை பார்த்தேன், யார் குரானை ஓத வேண்டிய முறைப்படி குரானை ஓதுறாங்களோ அவங்க தான் இதன் மீது ஈமான் கொண்டவங்க நல்லா சொல்கிறான். அப்போ இதுக்கு மாற்றமாக யார் அந்த குரானை விட்டுடுறாங்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் இழப்பு ஏற்படும், அவர்கள் நஷ்டவாளியாக ஆகுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா குரானில் சொல்கிறான் பாருங்க, 25வது அத்தியாயத்தில் 30வது வசனம், வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, ரசூல் சொல்லுவாங்க, யா ரப்பே, என்னுடைய ரப்பே, நிச்சயமாக என்னுடைய சமூகத்தார்கள் இந்த குரானை விட்டுவிட்டார்கள், இந்த குரானை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லுவாங்க. குரானை விடுவதென்றால் என்ன, குரானை விடுவதென்றால் என்ன என்பதை குறித்து பார்க்கும்போது இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, குரானை விடுவதென்று சொன்னால் ஒன்று குரான் மீது ஈமான் கொள்ளாமல் இருக்கிறது, குரானை படிக்காமல் இருக்கிறது, குரானை விழுந்து புறக்கணிக்கிறது, இது ஒன்று. ஓதாமல் கொள்ளாமல் புறக்கணிக்கிறது, இது ஒரு வகை ஈமான் கொள்ளாமல் இருக்கிறது. ரெண்டாவது, குரானில் உள்ளபடி அமல் செய்யாமல் இருப்பதும் குரானை விடுறது தான். குரானை ஓதுறாங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அதில் உள்ளபடி அமல் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் இவங்களும் குரானை விட்டவங்கள மாதிரி தான் ஆகிடுவாங்க. மூணாவது, குரானை விடுவதென்று சொன்னால் குரானின் அடிப்படையில் தீர்ப்பை பெறாதவங்க, அவங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகளில், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மார்க்க சந்தேகங்களில் குரான்லேருந்து தீர்ப்பை பெறாதவங்க, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களில் மார்க்கத்தில் குரான்லேருந்து தீர்ப்பை நோக்கி போகாதவங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, குரானை விட்டுவிட்டவர்களாக ஆயிடுவாங்க. நாலாவது, குரானை விடுபவர் என்று சொன்னால் குரானை சிந்திக்காமல் இருக்கிறோம், குரானை ததப்புர் செய்யாமல் இருக்கிறவங்க, குரானை விளங்காமல் இருக்கிறவங்க. குரான் அல்லாஹ் சொல்கிறான் வட்டியை வாங்காதீங்கன்று, வட்டி தடன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை ஒருத்தவர் வந்து என்ன செய்கிறாரு, படிக்கிறார், படித்த விளங்காமல் இருக்கிறார், புரியாமல் இருக்கிறார், வட்டியை வாங்குறார், இவர் குரான் என்ன செய்தார், விட்டவராயிடுவார். ஐந்தாவது, இந்த குரான் அல்லாஹ் தஆலா உள்ளத்தினுடைய நோய்களுக்கும் உடல் சார்ந்த நோய்களுக்கும் இதில் மருந்து அல்லாஹ் வச்சிருக்கான். வனுனஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, அல்லாஹ் சொல்கிறான், குரானை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இறக்கியிருக்கோம், அதுலேருந்து அல்லாஹ் சொல்கிறான் ஷிஃபான்னு சொல்கிறான். இந்த குரான் என்ன நிவாரணமாக இருக்குன்னு நல்லா சொல்கிறான். குரான் நம்ம இறக்கியிருக்கோம், அதில் நிவாரணம் இருக்குன்னு நல்லா சொல்கிறான். அப்போ குரான் என்பது நிவாரணம் கொடுக்குது. யாருக்கு நிவாரணம் கொடுக்குது, உள்ளம் சார்ந்த நோய்களுக்கும் கொடுக்குது, குஃப்ருக்கு, பொறாமைக்கு, விரோதத்திற்கு, மற்ற என்னென்ன உள்ளம் சார்ந்த நோய்கள் இருக்குதோ அந்த நோய்களுக்கெல்லாம் குரான் என்ன செய்யுது, நிவாரணம் கொடுக்குது. அதே மாதிரி உடல் சார்ந்த நோய்களுக்கும் குரானில் நிவாரணம் இருக்குது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் பற்றி வருது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காண்டி வர்றாங்க. வந்த சந்தர்ப்பத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டுறாங்க. அப்போது அவர்கள் அதிகப்படியாக ருக்கையா செய்தது சூரத்துல் ஃபாத்தியாவை கொண்டு தான். இப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சது, அதில் ஷிஃபா கிடச்சிது. அதுதான் சொல்கிறாங்க, ஒருவர் குரானை சூரத்துல் ஃபாத்தியாவின் மீது உறுதியான நம்பிக்கையை வச்சு, அல்லாஹ் அதில் ஷிஃபா வச்சிருக்கான்ற உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ் இடத்துல ஷிஃபாவை எதிர்பார்த்து அதை ஓதி ஊதுனாருன்னா எந்த நோயாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதில் ஷிஃபா கொடுப்பான். அப்போது அல்லாஹ் குரானை ஷிஃபாவாகவும் வச்சிருக்கிறான்.
இன்றைக்கி அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? தவிர்த்துட்டு போயிடணும். மனநோய், எத்தனை பேருக்கு மனநோய், மன நிம்மதி இல்லாமல் அதோ ஒரு நோய் தான். என்ன பண்ணுறாங்க? யோகா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து குரானை சொல்கிறான், அல்லா அப்படி திக்கிரில்லா குழு, குரான் நீங்கள் வந்து நினைவு கூற மாட்டீங்களா? குரானை நீங்கள் திக்ர் செய்ய மாட்டீங்களா? அது செய்யுங்க, அதை ஓதுனீங்கன்னு சொன்னால் உள்ளங்கள் அமைதி பெறும், நிம்மதி அடையும் நல்லா சொல்கிறான். அப்போ குரானோடு நம்ம அதிகப்படியான தொடர்பை வைத்து கொண்டுவதன் மூலமாக நம்முடைய உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த நோய்களும் அது என்ன செய்யுது? நிவாரணம் கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ யார் இதில் போகாமல் இருக்கிறாரோ அவரும் குரானை விட்டவர் ஆவார். அப்போ குரானை விட்டுறவங்க என்பவர்கள் யார் யார்? குரான் மீது ஈமான் கொள்ளாதவங்க, படிக்காதவங்க, அதை நோக்கி போகாதவங்க. ரெண்டாவது, அதன்படி அமல் செய்யாதவர்கள். மூணாவது, அதை நோக்கி தங்களுடைய விவகாரங்களில் தங்களுடைய பிரச்சனைகளில் குரான் நோக்கி தீர்ப்பை பெறாதவங்க. நாலாவது, குரானை சிந்திக்காதவங்க, குரான் படி ததப்புர் செய்யாதவங்க. ஐந்தாவது, குரானின் அடிப்படையில் உடல் சார்ந்த நோய்களுக்கும் உள்ள சார்ந்த நோய்களுக்கும் நிவாரணத்தை பெறாதவங்க. இவங்க எல்லாமே என்ன? குரானை விட்டவர்களாக ஆயிடுவாங்க. இவங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்வாங்க. அதான் ரசூலா சொல்கிறாங்க, இந்த குரானை கொண்டு அல்லாஹ் சில சமுதாயத்தை உயர்த்துறா, சிலர் இந்த குரானை கொண்டு சிலர் அல்லாஹ் என்ன செய்தா? நஷ்டத்துக்குள்ளாக. அப்படிப்பட்டவங்க தான் இவங்கெல்லாம் இந்த குரானை விட்டவங்க. ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இந்த குரான் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வேதம். இதுதான் இறுதி வேதம். அப்படிப்பட்ட வேதத்தை நாம் பெற்றிருக்கிறோம்னு சொன்னால் இந்த வேதத்தை நம்ம முறைப்படிக்குமான்னு கொள்ள வேண்டும். இந்த குரானுடைய நெருக்கமான தொடர்புகளை அதிகமாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த குரானின் படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். குரானை ஓதுவதில் நம்முடைய வாழ்க்கையை அதிகப்படியாக அர்ப்பணிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மன் கைருக்கும் மன் தஅல்லம குரான வல்லம. உங்களில் சிறந்தவர் யார்? குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுத்தருவர் தான். குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில், குரானோட தொடர்புள்ள விஷயத்தில், குரான் படி நடக்கக்கூடிய விஷயத்தில், குரானை சிந்திக்கக்கூடிய விஷயத்தில், குரானை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய விஷயத்தில், குரானை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? செலவழிக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.